திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருதுவிடக்கூடிய விழாவில் இருந்து தவறி நெடுஞ்சாலையில் ஓடிய காலை பார்வையற்ற தம்பதியினரை முட்டிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. வாணியம்பாடி அடுத்த வன்னியபுதூர் பகுதியில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் பங்கேற்ற காலை ஒன்று வழி தவறி வாணியம்பாடியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓடியது. அப்போது அங்கு சாலையில் நடந்து சென்ற பார்வையற்ற தம்பதி மீது காலை மோதியதில் கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து இருவரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக 2000க்கும் மேற்பட்டவர்களிடம் NIA விசாரணை நடத்தியது. நாட்டையே உலுக்கிய தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தீவிரவாதிகள் உள்ளே நுழைய உதவியவர்கள் யார் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தொடர்பாக 2000க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அவர்களில் 15 பேர் சந்தேக வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். அவர்கள் தீவிரவாதிகளுக்கு உதவியாக செயல்பட்டு இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் தேடப்பட்டு வரக்கூடிய தீவிரவாதியான ஃபரூக் அகமது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து செயல்பட்டு வந்தது NIA விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மற்ற தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் நுழைய ஃபரூக் அகமது உதவி இருக்கலாம் என்று NIA தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காஷ்மீரின் பைசபன் பகுதிக்கு சென்று NIA அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அங்கு 3D மேப்பிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகள் எப்படி நுழைந்தனர் என்பது குறித்தும் அங்கு ஆய்வு நடத்தினர். தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் புரசலாக ஒரு தகவல். நீங்கள் சொல்கிற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாளை பார்க்க வந்திருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணியா என்ற கேள்விக்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறிய பதில்தான் இது. காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நைனா நாகேந்திரன் பாஜக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பது குறித்து தெரியவில்லை என்றும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதாகவும் கூறினார். தேர்தல் பணியை திமுக ஆரம்பித்தாலும் ஆட்சிக்கு வருவதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்று கூறிய நைனா நாகேந்திரன் திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் 71வது இளைய பீடாதிபதியாக கணேச வர்மா பொறுப்பேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டார். அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு கண்டிப்பும் இருக்க வேண்டும் என தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் தனது ரசிகர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவையில் கடந்த வாரம் நடைபெற்ற தாவேகவின் பூத் கமிட்டி கூட்ட அரங்கின் தடுப்புகளை உடைத்து ரசிகர்கள் புகுந்ததால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். மேலும் நடிகர் விஜயின் வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் ரசிகர்களுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ள நடிகர் விஜய் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களின் அன்பை தாம் புரிந்து கொண்டுள்ளதாகவும் அனைத்தையும் விட தொண்டர்களின் பாதுகாப்பு தான் தனக்கு முக்கியம் என்றும் கூறியுள்ளார். தொண்டர்கள் தன் மீது அன்போடு இருப்பது உண்மை என்றால் இதுபோல் இனி செய்யக்கூடாது என அறிவுறுத்திய தாவேக தலைவர் விஜய் இதை கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ எடுத்துக்கொண்டால் கூட தவறில்லை என பதிவிட்டுள்ளார். தொண்டர்கள் தனது அறிவுறுத்தலை பின்பற்றுவார்கள் என தாம் நம்புவதாகவும் நடிகர் விஜய் கூறியுள்ளார். காஞ்சி சங்கரா மடத்தின் புதிய மடாதிபதியான சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு தீட்சை வழங்கப்பட்டது. சங்கர மடத்தின் 71வது மடாதிபதியாக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய கணேச சர்மா டிராவிட் என்பவர் அண்மையில் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு தற்போதைய மடாதிபதியாக இருந்து வரும் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சியம்மன் கோயில் வளாகத்தில் உள்ள பஞ்சகங்க தீர்த்த திருக்குளத்தில் சன்னியாச ஆசிரம தீட்சை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இளைய மடாதிபதி கணேச சர்மாவுக்கு ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற பெயர் சூட்டப்பட்டது. பின்னர் மடாதிபதிகள் இருவரும் காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து சங்கர மடத்திற்கு மங்கள மேள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய கட்டுமான பணிகளில் விதிமீறல்களில் ஈடுபட்டால் விதிக்கப்படக்கூடிய அபராதம் குறித்து புதிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி 20,000 சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் உள்ள கட்டுமான தளங்களில் விதிமீறலில் ஈடுபட்டால் 1000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 500 சதுர மீட்டருக்கு மேல் 20,000 சதுர மீட்டர் வரை அமைந்திருக்கக்கூடிய தளங்களில் விதிமீறல்களுக்கு 10,000 முதல் 25,000 ரூபாயும்,
300 சதுர மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கூடிய தலங்களில் விதி மீறல்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக்கிய விதி மீறலில் ஈடுபட்டிருப்பின் அதை சரி செய்வதற்கு 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்றும், காலக்கெடுவிற்குள் விதி மீறல்களை சரி செய்யாவிட்டால் அபராதத்துடன் கட்டுமான பணிகளை நிறுத்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் செனிமலையில் புறம்போக்கு நிலத்தின் மணலை அள்ளிச் சென்ற டிராக்டரை தடுத்து நிறுத்திய பெண் மீது ஓட்டுநர் மோத முயன்ற காட்சிதான் இது. சென்னிமலை அருகே முருங்காந்தொழுவில் தங்கவேலு என்பவர் புறம்போக்கு நிலத்தில் உள்ள மணலை டிராக்டர் மூலம் லோடு கணக்கில் அள்ளிச் சென்று வியாபாரம் செய்வதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் தங்கவேலு கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக மணலை அள்ளியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல தங்கவேலு மணலை அள்ளிக் கொண்டிருந்த போது அப்பகுதியைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்ற பெண் அவரை அங்கிருந்து போக விடாமல் தடுத்து நிறுத்தி டிராக்டர் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்தும் கையால் டிராக்டரை தடுத்தும் நிறுத்தியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் மழலையர் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளியின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. KK நகரில் உள்ள ஸ்ரீ கிண்டர் கார்டன் பள்ளியில் கோடைக்கால சிறப்பு முகாம் நடைபெற்று வந்த நிலையில் ஒத்தக்கடையை சேர்ந்த 4 வயது பெண் குழந்தை ஆருத்ரா அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோர் விசாரணை நடத்தியதை தொடர்ந்து பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. இதையடுத்து குழந்தை இறந்து தொடர்பாக பள்ளியின் தாளாளர் திவ்யா, அவருடைய உதவியாளர் வைரமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஸ்ரீ கிண்டர் கார்டன் பள்ளியின் உரிமத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்டத்தில் உள்ள மழலையர் பள்ளி உள்ளிட்ட 640 தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அனைத்திலும் மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். வியட்நாம் போர் முடிந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் அந்நாட்டில் நடந்த கொண்டாட்டங்களின் காட்சிகள்தான் இவை. 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி அமெரிக்க ஆதரவு தெற்கு வியட்நாம் அரசை வடக்கு வியட்நாம் படை வீழ்த்தி போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த நாளையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட்டங்கள் நடைபெறும். நடப்பாண்டின் 50வது ஆண்டு விழாவையொட்டி ஹோசி மின் நகரத்தில் பிரம்மாண்ட ராணுவ பேரணி நடந்தது. முன்னதாக சைகோன் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில்தான் போர் முடிவடைந்தது என்பதால் இங்கு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் அந்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இதனை காண 1000த்திற்கும் மேற்பட்டோர் அங்கு கூடியிருந்தனர். மாநில உரிமைகளுடனான கூட்டுறவு கூட்டாட்சி மிக்க இந்தியாவே உண்மையான தேசபக்தி என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தேசபக்தி என்பது தமக்கு தேர்தல் அரசியல் முழக்கம் அல்ல என கூறியுள்ளார். திராவிட மாடல் அரசின் பயணம் தொடரும் என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தடைக்கற்கள் உண்டு என்றாலும் தடந்தோள் உண்டு என்ற பாரதிதாசனின் வரிகளை மேற்கோள் காட்டியுள்ள அவர், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசு தமது பாதையில் தடைக்கற்களை அள்ளி அள்ளி போட்டாலும் அதனை திமுக அரசு எதிர்கொள்ளும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்குள் மதவாத அரசியல் தலையெடுக்காமல் தடுக்கும் அரணாக தான் இறுதி வரை உறுதியாக நிற்பேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திமுகவில் யாரேனும் நாகரிகத்தின் எல்லையை கடந்தால் தான் நடவடிக்கை எடுக்கவும் தயங்குவதில்லை என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுவே தம் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு தாம் வெளிப்படுத்தும் பொறுப்புணர்வு என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். IPL தொடரில் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. நடப்பு IPL தொடரில் ஏறக்குறைய பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இழந்துவிட்டது. இந்த நிலையில் கடைசியாக ஐதராபாத்திற்கு எதிரான போட்டியில் சென்னை அணி சில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளித்தது. டெவில்ட் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத் ஆகியோர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். அடுத்த சீசனை கவனத்தில் கொண்டு இன்றைய போட்டியிலும் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் பிரயான்ஷ் ஆர்யா, பிரத்சிம்ரன் சிங், நேகல் வதோரா ஆகிய இளைஞர்கள் சிறப்பாக விளையாடி வருகின்றனர். அதே நேரத்தில்
ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அனுபவ வீரர்களான மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டாய்னிஸ் ஆகியோர் இந்த சீசனில் சிறப்பாக விளையாடவில்லை. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டுமெனில் 11 புள்ளிகள் பெற்றுள்ள பஞ்சாப் கிங்ஸ் இப்போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நிலையில் உள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. கொல்கத்தாவில் தனியார் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரூரை சேர்ந்த 3 உயிரிழந்த நிலையில் அவர்களது உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய கொல்கத்தா பகுதியில் ஃபல்பட்டி மச்சா என்ற பகுதியில் இயங்கி வந்த தனியார் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரூரை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் மற்றும் தியா ரிதன் ஆகிய 2 குழந்தைகள் உள்பட 14 பேர் உயிரிழந்தனர். இதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தீ விபத்தில் முத்துகிருஷ்ணன், குழந்தைகள் தியா ரிதன் ஆகியோர் உயிரிழந்த செய்தி அறிந்து நெஞ்சம் கலங்கியதாக கூறியுள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊரான கரூருக்கு கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க 3 பேர்த்தால வெளியே வர முடியல. அப்போ 1 மணி வாக்கில் எங்கள் குழந்தைனார் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி பிள்ளை பையன் என்னோட மாமனார் 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதனிடையே உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்த கரூர் கோட்டாட்சியர் முகமது ஃபைசல் உயிரிழந்த 3 உடலை கொண்டுவர மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பார் என உறுதியளித்தார். சீன விண்வெளி மையத்தில் 6 மாதங்களாக பணியாற்றி வந்த விண்வெளி வீரர்கள் 3 பேர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர். ஷென்சோ 19 என்ற திட்டத்தின்படி கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி காய், சோங்லிங்டாங் மற்றும் வாங் ஹவுஸ் ஆகியோர் சீன விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட்டனர். அவர்கள் கடந்த 6 மாதங்களாக 86 ஆய்வுகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் 3 பேரும் பூமிக்கு திரும்பினர். சீனாவில் உள்ள உட்புற மங்கோலியா பகுதியில் அவர்களது பாராசூட் தர இறங்கியது. பூமியை தொட்ட வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திட்டத்தை தொடர்ந்து ஷென்சோ 20 திட்டத்திற்காக சில நாட்களுக்கு முன்பு 3 விண்வெளி வீரர்கள் சீன விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.